இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை தகப்பன்மார்களுக்கும் ஃபாதர்ஸ் டு பீக்கும் ஹாப்பி 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 ஃபாதர்ஸ் டே. திருக்குறளையும் கூட இப்படியாக பார்க்கலாம். தந்தை மகர் காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல், மகன் தந்தை காற்றும் நன்றி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளனும் சொல் என்று சொல்லி பார்க்கலாம். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைய ஒரு அவையில முன்னாடி நிற்கும்படியாக வளர்க்க வேண்டும் என்றும், ஒரு பிள்ளையானவன் தன்னுடைய தகப்பனுக்கு பேர் உண்டாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த திருக்குறள்கள் சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. இந்த நேரத்திலையும் கூட ஒரு தகப்பனாக நீங்க இருப்பீங்களே, ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட முறையில நீங்க வளர்க்குறீங்க என்றோ, ஒரு பிள்ளையாக நாம இருக்கும் பட்சத்துல நம்முடைய தகப்பனாருக்கு பெருமையை வருவிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வேதத்திலையும் கூட ரோமர் 8ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, நாமும் கூட கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கும்போது வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள் நம்மை எப்படியாக பார்க்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு பெருமையை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா, இல்லைன்னா கிறிஸ்தவங்களா இருந்துட்டு இப்படி பண்றாங்களேன்னு பலர் நம்மை ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நமக்கும் பரமபிதான் ஒருத்தர் இருக்கிறார். இந்த உலகத்துல உங்களுக்கு அப்பா இல்லைனாலும் சரி, உங்களுக்கு அப்பா பிதாவின் அழைக்கக்கூடிய ஒரு பிதா இருக்கிறாரு. அவரை நோக்கி நம்ம பார்த்து அவர் விரும்புகிற பிரகாரமாக நம்ம நடக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆசீர்வாதமாக இருக்கும்.